வீட்டில் எங்கள் மேலே சாக்கடை ஊற்றுறது தான் பிளான். அதுக்கப்புறம் எப்படி எந்திரிச்சு வெளில வருவேன்? நான் வந்திருப்பேன். குளிச்சா போயிடுது, அவ்வளோதான். சாக்கடை உள்ளே இறங்குறான், அவன் வேலை செய்யல, வாழல, என்ன ஒரு 4 வாட்டி சோப்பு போட்டு குளிச்சா போதப்பா, அவள் தான் வந்திருப்பேன். இவங்களுக்கு தெரியல என்னை பற்றி. ஆனால் அதோட நோக்கம் என்னன்னா, உன்னை கையை ஒடிச்சு பார்த்தாச்சு, பொம்பளைங்களை விட்டு தொடப்பத்தில் வண்டி மேலே அடிக்க வச்சாச்சு, 30 கேஸ் போட்டாச்சு, 2 வாட்டி குண்டாஸ் கேஸ் போட்டாச்சு, கஞ்சா கேஸ் போட்டாச்சு, கோட்டா அலைய வச்சாச்சு, ஜெயிலில் வச்சு கையை ஒடிச்சாச்சு. வந்து நீ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறியா? இரு, வீட்டில் உன் மேலே, உங்கள் அம்மா மேலே, மாலதி மேலெல்லாம் சாகடையிலே ஊத்துறேன். உங்களுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் இருக்குல்ல, அதை உடைக்கணும். போகிற இடத்துலலாம் 4 பேர் கை கொடுக்குறாங்க. அதை தாண்டி உளவியல் ரீதியாக அவங்கள உடைக்கிறதுக்குமா நீங்கள் ஐயோ இவங்க கிட்ட சண்டை போட முடியாது போல இருக்கு, எப்போ நான் விட்டுருங்கப்பா, போயிட்டேன்ப்பா, அப்படி பண்ணா உடல் ரீதியாக தாக்கிட்டா கூட அதை வேமா போயிரு சார். உளவியல் ரீதியாக தாக்கணும்னா அது அப்படியே முடங்கி போயிடும். அதை தான் விஜய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. எனக்காக நான் சமாளிச்சிடுவேன் மாலதி, உங்கள் மேலே சாக்கடை